இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த டிரைவர் மாப்ள என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? ஏன் என்ன பண்ணாரு? ராத்திரி நவீனை இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சல. ஆமா, அவனை ஜாமீன்ல வெளியில கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் எதுக்கு ஜாமீன்ல வெளியே எடுத்தாரு? அத நீ உன் டிரைவர் மாப்ள கிட்ட தான் கேட்கணும். அவரை கூப்பிடு, என்னன்னு விசாரிக்கலாம். ராஜா, டிரைவர் மாப்ள உங்க அத்தை கூப்பிடுறாங்க, கீழே வரீங்களா? மாப்ள, அந்த நவீன போய் நீங்க ஜாமீன்ல எடுத்தீங்களா? ஆமாத்து. அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிருக்கான். அவனை போய் நீங்க எதுக்கு ஜாமீன்ல எடுத்தீங்க? நைட் டைம்ல திருட்டுத்தனமா சுவரேறி குதிச்சு நம்ம துர்காவை பார்க்க வந்திருக்கான். அவனை எல்லாம் மன்னிக்கவே கூடாது. நல்லா சொல்லுக்கா. இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்றவனை சும்மா விடக்கூடாதுன்னு தான் நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு வந்தேன். இவன் கொஞ்ச நேரத்துல அவனை வெளியில கொண்டு வந்துட்டான். இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஏன் மாப்பிள்ள இப்படி பண்ணீங்க? நீங்க எப்பவுமே சரியா தானே நடந்துப்பீங்க, இப்பயே இப்படி பண்ணீங்க? இல்லத்தா, நான் நல்லா யோசிச்சுதான் அவனை ஜாமீன்ல எடுத்துட்டு வந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. என்னடா, என்ன பெரிய காரணம்? நீங்க நிதானமா யோசிச்சு பாருங்க. துர்காக்கு இப்பதான் மாப்பிள்ள பார்த்திருக்கு. அந்த நவீன் மேல இப்ப போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாளைக்கு இதனால துர்கா லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். நான் இதெல்லாம் நல்லா யோசிச்சுதான் நவீன ஜாமீன்ல எடுத்தேன். ஆமா ஈஸ்வரி, மாப்பிள்ளை செஞ்சது சரிதான். அவர் துர்கா வாழ்க்கையை யோசிச்சுதான் எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. அந்த நவீன் உள்ள இருந்தானா நம்ம துர்காவுக்கு தான் கெட்ட பேரு. அத்த, இந்த விஷயத்தை நல்லா யோசிச்சு செய்யறதா நல்லது. துர்காவோட ஃபியூச்சருக்கு எது நல்லதுன்னு யோசிச்சு தான் செஞ்சேன். கரெக்ட் மாப்ள, நீங்க எல்லாத்தையும் சரியா தான் செஞ்சிருக்கீங்க. நான் தான் அவசரப்பட்டு இவ பேச்சு கேட்டு டென்ஷன் ஆயிட்டேன். நீங்க வயசுல சின்னவரா இருந்தாலும் நல்லா யோசிச்சு துர்காவோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கீங்க. அக்கா, என்ன திடீர்னு இப்படி பேசுற? அப்ப அந்த நவீன் பண்ணது சரிங்கறியா? இவன் உன்னை கன்ஃபியூஸ் பண்றாங்கா. ஏய், வாய் மூடு. நீதான் எதையோ பேசி என்னையும் குழப்பி விட்ட. அந்த நேரத்துல வந்த கோவத்துல அவனை தண்டிக்கணும்னு நினைச்சனே ஒழிய துர்கா வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்க மறந்துட்டேன். ஆனா மாப்பிள்ளை எல்லா ஆங்கிள்லயும் தெளிவா யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்காரு. அக்கா, நான் சொல்றத கொஞ்சம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நாளைக்கு சாயந்தரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லு. அவங்க கிட்ட பேசி கல்யாண நாளை குறிச்சிடலாம்.